கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கல்பாசி, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பட்டைக்கிராம்பு தூள், வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அடுத்து மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம், இது வந்து திக்னஸ் கொடுக்கும் உங்கள் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் மல்லி, மல்லி போட போகிறோம். இதெல்லாம் நம்ம போட்டு வணக்கி அரைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க, அப்போ தான் திக்காக இருக்கும் அரைக்கிறப்ப. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் 3 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி தேவையோ அந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம இப்போது கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக அரைச்சிருங்க. மசாலா அரைச்சது இதோ. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு வெண்ணெய் துண்டை போட்டு அதை நல்லா உருக்கிக்க போகிறோம். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கேப்சிகம், அதாவது குடை மிளகாய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை முடிக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் அரைக்கிறப்பையும் நான் கருவேப்பிலையை வணக்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து பன்னீர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அப்போ தான் பன்னீர் எண்ணெயில் வணங்கினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உப்பு அளவு தெரிஞ்சுக்கும். முதல்லையும் நம்ம அரைக்கிறப்பையும் உப்பு போடலை. அண்ட் இப்போது நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் நம்ம போட்டுக்க போகிறோம். நல்லா போட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிட்டு வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரெடி ஆகிடும்.